நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. இது யார் வண்டின்னு கேட்குறாரு. இது ராஜா சாரோட வண்டி. ராஜா சார் எங்கள்கிட்ட இல்லை, போய் நீ என்னை ஏற்றிட்டு போனேன்னு தெரிஞ்சா அவர் வருத்தப்படுவார். அவர்கிட்ட பிடிக்க அவர் கிடைக்காது ஏறுனேன். இப்போ அண்ணா சொல்கிறேன், இப்போ ராஜா நம்மகிட்ட இல்லை, ஆனால் டிரைவர் நம்மகிட்ட இப்படிதான் வளர்ச்சி. நாம வளர்ந்திருக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளம் இதுதான் என்று அதில் பேசுகிற போது சொன்னாங்க. அந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அதை எப்படி செய்யறது என்னங்கிறது எல்லாத்தையும் நினைச்சு 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 அதற்காகவே வாழ்ந்தவர். பாராளுமன்றத்தில் அவர் பேசுகிற பேச்சு, மாநிலங்களவையில் அவர் பேசுகிற பேச்சு 7-8 பேச்சுகள் படம் பேசியிருக்காங்க. இருந்தாலும் காலதாமதத்திற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், 12 காலமாக அதிமுகவின் வளர்ச்சிக்காக பல்வேறு வகையில் தன்னுடைய கையிலே இருக்கின்ற எழுத்தாணியால் அதிமுகவை முழுமையாக வசீகரப்படுத்திய அன்றைக்கினிய மருது அழகராஜ் அவர்கள் இன்றைக்கு மாண்புது தமிழக முதல்வர் அவர்களின் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில் இந்த இயக்கத்தில் இணைந்தார். அந்த நிகழ்ச்சிக்காகத்தான் இந்த காலதாமதம். அருமையான ஒரு வாசகத்தை இன்றைக்கு அவர் பயன்படுத்தினார். அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டிருக்கின்றார் எடப்பாடி, அனைவரையும் அரவணைத்துக் கொண்டிருக்கின்றார் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்று இப்படி எல்லைகளை தாண்டி கடல்களை தாண்டி மங்கா புகழுக்கு சொந்தக்காரராக விலகப் போகின்ற மாண்புமிகு தளபதி அவர்களுடைய தமிழக முதல்வருடைய கரங்களை இன்னும் உயர்த்தி பிடிப்போம். தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வர சொல்லி அழைக்கிறார். அப்போ நான் சொன்னேன், தம்பி அப்போ நான் வந்தப்போ திமுக எதிர்கட்சி, அதுவும் இல்லாமல் கலைஞர் வசனத்தில் நான் 2 படத்தில் அவர் வசனம் பேசி நடிச்சிருக்கேன். இப்போ திமுக ஆளுங்கட்சி. இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாக்கு வந்தால் தப்பாக தெரியுமே அப்படின்னு நான் கேட்டப்போ, என்னை நான் வந்தேன்னா என்னை திமுக காரன்னு நினச்சிக்குவாங்களா அப்படின்னு. சேகர் பாபா அப்படித்தானே நினச்சிட்டு இருக்கிறாங்க, உங்களை திமுக காரன்னு தான் நினச்சிக்கிறாங்க, பேசாமல் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி உரிமையோடு வளைச்சார். அப்போ நான் மேடைக்கு வரும்போது தயங்கி வந்தேன், நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களா அப்படின்னு. ரொம்ப தயக்கத்தோடு வந்தேன், ஆனால் பேசிட்டு போயிட்டேன். ஆனால் இந்த 4.5 வருஷம் துணிச்சலான சமூக நீதி ஆட்சியை பெரியார், அண்ணா, கலைஞர் வழியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆளுமையும் அர்ப்பணிப்பையும் பார்க்கும்போது தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.